விராட் கோலி, ரோஹித் சர்மா, ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ட் கேஎல் ராகுல் இவங்க 4 பேர் தான் செகண்ட் டெஸ்ட் காரணம் சொன்னா நம்புவீங்களா? நீங்க நம்பாட்டி அதான் நெசம். ஐயா வணக்கங்க ஐயா. நம்ம கிட்ட அதிரடி ஆடக்கூடிய பிளேயர்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் நின்று ஆடக்கூடிய புஜாயமான ஒரு பிளேயர்ஸ் ஏன் எடுக்க மாட்டீங்க? ஸ்போர்ட்ஸ்னா நீங்க நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க. கேஎல் ராகுல் அண்ணே, நீங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல விளையாண்ட பொறுமையின் காரணமாக தான் இந்த டெஸ்ட் மேட்ச்ல நீங்க ஓப்பனா போட்டுருக்கீங்க ரோஹித்தை கீழே அனுப்பிட்டு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல நீங்க 77 ரன் அடிச்சிங்களே, அதுல 5 பவுண்டரி அடிச்சிருந்தீங்க. செகண்ட் டெஸ்ட்ல 37 ரன் அடிச்சிங்களே, அதுல 6 4. அவ்வளோ அதிரடி ஆடுறீங்க. ஏன் அதிரடி ஆடுன்னு சொல்ல, 6 4 நல்லதுதான் ஃபாஸ்ட் ஆடுறது. ஆனா டெஸ்ட் மேட்ச்ல எதுக்கு? அப்போ நீங்க எதுக்கு வந்தீங்களோ அது நோக்கம் மாறுது. அந்த பவுண்டரி அடிக்கிற எண்ணத்துல தான் செகண்ட் இன்னிங்ஸ்ல இங்கிட்டு குத்தி இங்கிட்டு போற வல்ல இப்படி அடிச்சு கீப்பர் கெச் அவுட் ஆயிட்டீங்க. இதே ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் இருந்தது அது நீங்க விட்டுருப்பீங்க. இதைத்தான் மெக்ஸிகோனியும் லபுஷேனும் பண்ணாங்க. நம்ம அதை பண்ண தவறிட்டோம். we fail to survey. இரண்டாவது விராட் கோலி தலைமையா அந்த 5வது ஸ்டம்ப் அதுல போற பால ஏன் தொடர்ந்து அடிச்சுட்டு இருக்கான்னு தெரியல. அந்த வீக்னஸ் கட் பண்ணா தலையை வேற மாதிரி வந்துடுவான். சச்சின் வந்து அந்த 242 ரன் நோ கவர் டிரைவ் அது இல்லாம சொல்லுவா தெரியுமா? அந்த மாதிரி தலைவர் டிஃப்ரெண்டா யோசிச்சு பண்ணானா வேற மாற்றம் இந்தியாவுக்கு. 3வது ரோஹித் சர்மா T20 ODIல விளையாடுற ரோஹித் சர்மா வேற மாதிரி இருக்காரு, டெஸ்ட்ல விளையாடுற ரோஹித் சர்மா வேற மாதிரி இருக்காரு. சொல்லப்பா அவரோட டிஃபென்ஸ் டெக்னிக் வந்து தப்பா இருக்கும். எதையோ ரூட் ஹோல்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க எல்லா டீமும். அதே போல் கூட விட்டுறாங்க. ஆண்டர்சன் கூட ஸ்டெம்ப் ஆகி பார்த்தோம், சவுத்தி கூட நியூசிலாந்து கூட ஸ்டெம்ப் ஆகி அவுட் ஆகி பார்த்தோம். இப்ப பார்த்தா கம்மிங்ஸ் கூட. ஸோ ஏதோ ஒரு வீக்னஸ் இருக்கு. இதை மட்டும் தனியாக ஓவர் கம் பண்ணிட்டா அவ்வளவுதான் ஆஸ்திரேலியாவுக்கு. அண்ட் நம்பர் 4 வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின். ஏன் நான் அவரை சொல்றேன்னா, டே 3ல விக்கெட் லூஸா விளையாண்டு இருக்கும் போது அங்கிட்டு யார் நீங்க நிதிஷ்குமார் ரெட்டியாவே ஆடிக்கிட்டானா. ஸோ அஸ்வினோட ரோல் வந்து சிங்கிள் கொடுத்து இல்ல நீ பவுண்டரி அடிக்கிறியா சரி அதை நீ கரெக்டா சேஃபா சிங்கிள் கொடுத்து விளையாடுறதான் ஒரு ரோல். நீ அங்க வந்து ஷார்ட் பால் அவுட் ஆகிறது ரொம்ப அதிகம். அதுவும் எப்படின்னா இந்த இங்கிட்ட இருந்து இப்படி போதா அதை சுத்திட்டு சுத்தம் அவசியமா இல்ல, லீவ் பண்ணிருக்கலாம். ஆனா அதை 2 டைம் விட்டான் அதே ஓவர்ல. சுத்தனா பண்ணல திரும்பி சுத்தினா கீப்பர் கட்ச் ஆயிட்டான். ஆனா பாவி அந்த நேரத்துல இந்த ஷாட் தேவையான்னு எனக்கு புரியவே இல்லை. அஸ்வின்ல வந்து பொறுப்பற்ற அஸ்வின் மாதிரி இருந்துச்சு. நான் பார்த்த ஆஷனாமா அப்படின்னு நடத்தி எனக்கே குழம்பமா இருந்துச்சு. மத்தபடி இவங்க தோல்விக்கு முக்கியமான அந்த பேட்டிங் மாத்திரதான். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ராகுல் ஆண்டது எப்படி இருந்துச்சு, செகண்ட் டெஸ்ட்ல அத்த ராகுலா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி ஒரு கேட்டு போச்சு. எல்லாருமே வந்து இன்னும் டெஸ்ட் 5 நாள் இருக்குடா, ஏன்டா 3வது நாள்ல 2வது நாளே இவ்வளவு அதிரடியா ஆடுறீங்க. நீங்க மட்டும் இந்த அபிஷேனும் மெக்ஸிகோனியும் பண்ற மாதிரியும் அந்த 4 ஃபுல்லா ஷேர் பண்ணிருந்தீங்கன்னா மறுநாள் வந்து நல்லா ரன் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் நம்ம ஜெயிக்க வேண்டியதான், நம்ம கையில இருந்ததுதான். நம்ம அலட்சியத்துல விட்டு போயிட்டோம். இதை பத்தி உங்க கருத்து என்ன? இதெல்லாம் எதுவும் மாத்திக்கணுமா? இது ஃபுல்லா என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ல சொன்னது. உங்களோட கருத்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ.